சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. திமுக கூட்டணியில சிபிஎம் கட்சியும் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுச்சு இல்லையா? 6 சீட் கேட்டு உறுதியா இருந்த சிபிஎம் ஸ்டாலின் பேசின சென்டிமெண்ட் பேச்சுல தகச்சு போய் இப்ப 5 சீட்டுக்கு ஓகே சொல்லி கையெழுத்து போட்டுட்டாங்க. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிட்டு இருக்கிற நேரத்துல தான் விசிக உயர்நிலை கூடத்துல திமுக கூட்டணியில டபுள் டிஜிட் சீட் கேட்போம், 2028 ராஜ்யசபா தேர்தல்ல 1 சீட் கேட்போம்னு தீர்மானமும் போட்டிருக்காங்க. இத பத்தி நாம விசாரிச்சப்ப சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்டாலினை திருமா சந்திச்சு பேசினார் இல்லையா? அப்ப ஸ்டாலின் கிட்ட திருமா ரொம்பவே ஆதங்கப்பட்டு, கூட்டணியில இருக்கிற மத்த கட்சிகளுக்காக உங்க பேச்சுவார்த்தை குழுவுல இருக்கிறவங்க பேசுறாங்க, ஆனா எங்களுக்காக பேசத்தான் யாருமே இல்லையேன்னு வருத்தப்பட்டாரு. அதுக்கு பதில் சொன்ன ஸ்டாலின், நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்காக ஆராசா என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கிறாரு. ஏன் டிஆர் பாலு, ஏவா வேலுவும் உங்களுக்காக தான் பேசுறாங்களே என்றார். அப்புறமா தொகுதி எண்ணிக்கைகளை பத்தி பேச்சு வந்தப்ப, இந்த டைம் சீட்டு அதிகப்படுத்தி கொடுக்கணும், அதோட ஒரு ராஜ்யசபா சீட் எங்களுக்கு வேணும்னு திருமா கோரிக்கை வச்சாரு. இதுக்கு உடனே அதுக்கு என்ன கொடுத்துடலாம், உங்களுக்காக தர்றோம்னு ஸ்டாலின் சொல்ல திருமா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. அதுக்கு பிறகு விசிக ரவிக்குமார், சிந்தனை செல்வன், திமுக டிஆர் பாலு, ஏவா வேலு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எல்லாரும் அங்க ஹால்ல உட்கார்ந்து பேசும்போது திருமாவோட லோக்சபா எம்பி பதவிக்காலம் 2029 தான் முடியுது. ஆனா 2028 ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்குது. என்ன செய்ய முடியும்னு சீரியஸா டிஸ்கஷன் செஞ்சாங்க. அப்ப 2029 ஜூன்ல தான் திருமாவோட பதவிக்காலம் முடியுது. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 2028 ஜூன்ல ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்குது. 2028 லோக்சபா எம்பி பதவியை திருமா ராஜினாமா செஞ்சாலும் உடனே தேர்தல் நடத்த மாட்டாங்க. எப்படியும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு வருஷம் கழிச்சுதான் நடத்தும்னு பேசினாங்க. சிஎம் கொடுத்த நம்பிக்கையில தான் இப்ப டபுள் டிஜிட் சீட் ராஜ்யசபா சீட் தீர்மானம்னு போட்டிருக்கு விசிக. தமிழகத்துல 8, புதுவையில 2ன்னு டபுள் டிஜிட் தரப்போகுதா திமுக? ராஜ்யசபா சீட் பத்தி இப்பவே ஒப்பந்தத்துல சொல்லுவாங்களா இல்லையானும் விவாதம் நடந்துகிட்டே இருக்கு என்றனர். திமுக கூட்டணியில சிபிஎம் 5 இடங்களுக்கு ஓகே சொல்லி கையெழுத்து போட்டுட்டாங்க. சிபிஎம் 6 சீட் தான் வேணும்னு உறுதியா இருந்தாங்க. நேத்து முதல் நாள் 13 மணி நேரம் சிபிஎம் கமிட்டி ஆலோசனை நடத்துச்சு. இதுக்கப்புறமா சிபிஎம் குழுவை ஸ்டாலினே கூப்பிட்டு விட்டாரு. சிபிஎம் குழு நேத்து ஸ்டாலினை சந்திச்சு பேசினப்ப 5 சீட்டை வாங்கிட்டு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. நாங்க பேசிட்டு வரோம்னு சிபிஎம் குழு சொல்லிட்டு வந்துருச்சு. இன்னைக்கு காலையில சிபிஎம் குழு கூடி ஸ்டாலின் சொன்ன 5 சீட் ஆஃபரை ஆலோசனை செஞ்சுட்டு மறுபடியும் அவரை சண்முகம் குழு சந்திச்சது. அப்ப எங்க மாநில கமிட்டி 6 சீட் குறைவாக வாங்க வேண்டாம்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. நீங்க 5ன்னு சொல்லியிருக்கீங்க, அதிகமாக ஒரு தொகுதியை தானே கேட்கிறோம்னு ரொம்பவே உரிமையாக ஸ்டாலின் கிட்ட சண்முகம் குழுவுல இருக்கிறவங்க சொன்னாங்க. இதுக்கு ஸ்டாலின், சரி நீங்க கேட்டபடியே 6 சீட் வாங்கிக்குங்க என்று சொல்லும் போதே சண்முகம் குழு மகிழ்ச்சி அடைந்தது. ஆனா ஸ்டாலின் அடுத்து சொன்னதுதான் செம்ம ட்விஸ்ட். அத சண்முகம் குழு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா? சிபிஎம் சண்முகம் குழு கிட்ட, நீங்க கேட்ட 6 சீட்டை வாங்கிக்குங்க, அதுல 5 இடத்துல நீங்க உங்க சின்னத்துல நில்லுங்க, ஒரு இடத்துல மட்டும் இந்த ஸ்டாலின் நான் நிக்கிறேன்னு சொன்னாராம். ஒரு நிமிஷம் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னு புரியாம திகைத்தபடியே சண்முகம் குழு பார்த்தது. அதாவது 6ல 5 தொகுதிகள்ல சிபிஎம் அவங்க சின்னத்துல நிற்கட்டும், ஒரு சின்னத்துல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுங்கன்னு சொல்றதான் ஒரு இடத்துல ஸ்டாலின் நான் நிக்கிறேன்னு சொல்லி இருந்தாரு. ஸ்டாலின் இப்படி சொன்னதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நாங்க இதையும் கமிட்டியில பேசிட்டு மறுபடியும் வரோம்னு சொல்லிட்டு வந்தாங்க சிபிஎம் தோழர்கள். ஸ்டாலின் இப்படி உரிமையோடு சொன்னதை டிஸ்கஷன் செஞ்சுட்டு 5 சீட்டுக்கே ஓகே சொல்வோம்னு முடிவு செஞ்சுட்டாங்க சிபிஎம் தோழர்கள். இதுக்கு அப்புறம் தான் அறிவாலயத்துக்கு வந்து ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு என்கின்றனர். சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.